வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா X100 ப்ரோக்கு ஒரு குட்டி இம்ப்ரெஷன்ஸ் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டிவைஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேமரா கிரிக்கன்ஸ். சரியா, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் கேமரா கிரிக்கன்ஸ். ஏன் ப்ரோ அப்படின்னா இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஒரு ஐஎம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. அந்த ஐஎம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 12,081 rupees, 12,000 rupeesனு வச்சுப்போமே. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ், ஒயர்ட் ஹெட்ஃபோன் கேட்குற எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்துட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? அதே சமயம் அந்த 12,000 இதை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாருமே மைண்ட் ப்ளோன். அந்த அளவுக்கு செமையாக இருந்துச்சு. அதுக்காக எல்லாருக்குமே வந்து அதுதான் தேவையான ப்ராடக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக லிசன் பண்ணிட்டு போவாங்க. இல்லாட்டி வந்து ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் சும்மா பஸ்ஸில் லிசன் பண்ணுவேன் எப்படி சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தனிமையாக ஒரு அரை மணி நேரம் ப்ரோ அப்படியே அமைதியாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாட்டு மட்டும் கேட்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் போய் சேரும்போது தான் அதோட வேல்யூ வந்து தெரியுமே தவிர எல்லாருக்குமே காமனாக அது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டும். ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ X100 ப்ரோ யூசர் யாராவது இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து 200 ப்ரோ வந்து ஒரு அப்கிரேடாக இருக்குமா? என்ன ப்ரோ X100 ப்ரோ இப்போ தானே, ஸோ அதுலேருந்து எதுக்கு அப்படின்றது நியாயமான பேச்சு. நான் வந்து ஐ ஸ்டாண்ட் ஃபார் தட். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடி அந்த ஃபோனுக்குள்ளே அதுக்குள்ளே அடுத்த ஃபோன் போகணுமா அப்படின்னா நியாயமான கேள்வி தான். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ சப்போஸ் X90 யூசர் யாராவது இருக்காங்க, X90 ப்ரோ, நான் வந்து X200 ப்ரோ போகலாமா அப்படின்னும் போது தாராளமாக போகலாம். ஆனால் இங்கே ஹைலைட் என்னென்னா, இப்போ இந்த X100 ப்ரோக்கும் X200 ப்ரோக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, போர்ட்ரைட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஓகேங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்கின் டோனாக இருக்கட்டும், இந்த போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமில் உள்ள சேஞ்சஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது. மேக்ரோ அப்படிங்கிற ஏரியாவில் மட்டும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, X100 ப்ரோ வந்து இதோட பெட்டர் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது X100 ப்ரோவில் வந்து உங்களுக்கு அந்த வேரியபிள் லென்ஸ், அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் ஃபீல் ஆகுது. ரெண்டாவது அந்த 50 MP சென்சார் வந்து பார்த்திங்கன்னா 4.3x வரைக்கும் நார்மலாகவே ஜூம் போகும். அண்டு க்ளோஸராக வந்து மேக்ரோ எடுக்க முடியுது அப்படின்னு தோணுது. ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ப்ளஸ் ரொம்ப ஷார்ப்பான இமேஜஸ்லாம் கிடச்சிது. இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிடைக்கிறது நிறையா வந்து ஷார்ப்பான இமேஜஸ் தான். இருந்தாலும் மேக்ரோவில் ரொம்ப க்ளோஸில் போக முடியல அப்படின்னு தோணுது. எந்த மாதிரினா, X100 ப்ரோவை ரெஃபர் பண்ணும்போது, இதுவே மற்ற காம்படிஷனில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி இப்படி மேட்ச் ஆகிடுது. நான் இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், மேக்ரோ சாம்பிள்ஸ், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது நான் எதுக்காக அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம கையில் தான் மீதி மேஜிக் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். இப்போ எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதாவது அந்த ஃபோனோட கேமராவை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட அது இருக்கும்போது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 20 to 30 ஷாட்ஸில் மொத்தமாக இந்த ஃபோனால் என்ன முடியாது வித் ரெஸ்பெக்ட் டு சம் பர்டிகுலர் ஷாட்ஸ். எப்படின்னா, இப்போ போர்ட்ரேட் ஷாட்னா என்ன எம்எம்மில் பெட்டராக எடுக்க முடியும். இதுவே வந்து ஒரு மேக்ரோ ஷாட்னா எந்த மாதிரியான எவ்வளோ எக்ஸ் ஜூம் போயிட்டு எந்த இடத்துல பர்டிகுலராக அந்த ஃபோக்கஸை வச்சா அந்த ஆப்ஜெக்ட் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ண பழகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த சாம்பிள்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இதில் வந்து என்னால் நல்ல மேக்ரோஸ் எடுக்க முடிஞ்சுதுங்க. சரியா, மேக்ரோலாம் அல்ட்டியாக தான் எடுத்தேன். இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், X100 ப்ரோவுக்கு வந்து மேக்ரோவில் இதோட பெட்டரான அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். ஸோ ஓவராலாக நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரியான எந்த விதத்துலையுமே பிரச்சனை எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. ஃபோன் தரமாக இருக்குது. நான் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் ஆவரேஜ் டு குட் மாதிரி இருந்தது. ரீசன் என்னென்னா, அந்தளவுக்கு அதிகமாக கேமரா யூஸ் பண்ணுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 800 to something ஃபோட்டோஸ் கேமராவில் இருக்குது. அவ்வளோ ஃபோட்டோ, அதுவும் ஃபஸ்ட்டு 1.5 நாளில் மட்டுமே 550 ஃபோட்டோக்கு மேலே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போது எப்போயுமே என்கிட்ட ஏதாவது ஒரு ஃபோன் இருந்ததுன்னா இப்படி தான், ஃபோட்டோ அஸ் வெல் அஸ் வீடியோ ரெண்டுமே நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். வீடியோவில் ஓகே, ரொம்ப எக்ஸப்ஷனலி குட்னு கிடையாது. ஏன்னா இப்போ வீடியோ ஸ்பெசிஃபிக்காக சப்போஸ் யாராவது வந்து X200 ப்ரோ ஆனால் நல்லா இருக்குமான்னு கேட்டால், அவர் வந்து ஒரு கேஷுவல் யூஸராக இருக்கும் பட்சத்தில் இதில் எடுக்கிற வீடியோவில் தாறுமாறாக இருக்கும். பட் இதுவே வந்து வீடியோலேயும் அந்த நுணுக்கங்களை போய் நான் செக் பண்ணுவேன். எனக்கு அந்த பிட்ரேட் முக்கியம், கலர் அக்யூரசி, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே இறங்கினாங்கன்னு வைங்களேன், இன்னும் டீப்பாக இறங்கினாங்கன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினால அந்த ஐஎம்ல அந்த மாதிரி தான். ஸோ இதுலேயும் ரொம்ப டீப்பாக இறங்கினாங்கன்னா அப்போ என்ன ஆகிடும்னா, எப்படி பார்த்தாலும் ஐஃபோன் அஸ் வெல் அஸ் சாம்சங், ஆப்பிளோட ஐஃபோன் மாசாக இருக்கும், சாம்சங்கோட எஸ் சீரிஸ் மாசாக இருக்கும் வீடியோவில். ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன கிளிம்ஸ். அண்ட் கண்டிப்பாக X200 ப்ரோக்கு டெடிகேட்டட் வீடியோ வரும். அதில் நான் முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக, முக்கியமாக கேமரா ஆஸ்பெக்டில் எந்த அளவுக்கு அதிக டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். ஓகே ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சரண்யா அப்படிங்கிறவங்க வந்து, ஐ எம் பிளானிங் டு பை Xiaomi 15 அண்ட் Redmi Watch 5 when it will launch in India. இந்தியாவில் Xiaomi 15 எனக்கு தெரிஞ்சு வந்து மார்ச் மாதத்தில் லான்ச் ஆகுமோன்னு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தியாவில் எப்பயுமே இந்த ஏப்ரல் அந்த டைமில் தாங்க வருது. ஆனால் ரொம்ப டிலேடு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்தியாவில் வரும்போது எப்படி திரும்ப வரும், அல்ட்ராவோட சேர்ந்து வரும். இப்போ நார்மலாக குளோபலாக இப்போ சைனாவில் அல்ட்ரா எப்போ அவைலபிள் ஆகுதோ
அதே மாதிரியான டைமில் உங்களுக்கு இந்தியாலையும் அல்ட்ரா வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் அவைலபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட சேர்ந்து தான் வரும். போன தடவையும் பார்த்தீங்கன்னா 14 சைனாவில் 14 ப்ரோ வந்துருச்சு. 14 அல்ட்ரா லேட்டாக வந்து நமக்கும் பார்த்தீங்கன்னா 14 அல்ட்ராவும் சேர்ந்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா வாங்கலாம். அண்டு இப்போ நான் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கலர் ஃபோட்டோவில் நம்ம எடுக்கும்போது வரக்கூடிய அந்த கலர், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஹியூமன் எடுத்தாலும் சரி, அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோவில், அந்த கலர்ஸ் வந்து ஷாமியில் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. டூ நேச்சுரல் அப்படின்னு சொல்ல தோணுது. அதுவும் இந்த லைக்கா ஆத்தன்டிக் போயிட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் வாஷ்ட் அவுட் மாதிரியே ஃபீல் ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வைப்ரண்ட் போனீங்கன்னா கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, மோர் டுவர்ட்ஸ் நேச்சுரல் மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, சோஷியல் ரெடி. எப்பயுமே இதில் எடுக்கிற ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியா ரெடி மாதிரி இருக்குது. இதில் எந்த ஃபோட்டோ எடுத்தாலுமே நல்லா ஷார்ப்பாக அந்த கலர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப செம்மையாக இருக்குங்க. லோக்கலுக்கும் தூக்கலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் எந்த ஃபோட்டோ பார்த்தாலும் இன்னொன்று வந்து டிஸ்பிளேயும் நம்ம சொல்லி தான் ஆகணும். எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயும் இருக்கிற டிஸ்பிளே வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேல நம்ம பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்னும் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் 15 வாங்குறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த வருஷம் வந்து இந்த ஃபாக் இஷ்யூ இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள்லாம் இல்லாமல் அவங்க டிவைஸ் லான்ச் பண்ணாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா ஷாமியோட 13 ப்ரோவில் நான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்கலங்க. 13 ப்ரோ அந்தளவுக்கு அல்டி டிவைஸ். பட் இந்த 14ல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபாக் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற நண்பர் வந்து மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ ஆர் ரியல்மி GT60 இல்லைன்னா ரெட்மி நோட் 13 ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த எட்ஜ் 50 ப்ரோ வந்து உங்களுக்கு 30,000 கிட்ட வருது. அண்ட் ரியல்மி GT60 வந்து இப்போ ஆஃபர்லாம் போகிறனால 24,999 அந்த மாதிரி வருது. அண்ட் ரெட்மி நோட் 13 ப்ரோ வந்து அப்பப்போ 20,000 கீழே வருது அப்படின்னும் போது எல்லாமே வேறு ப்ரைஸாக இருக்கே அப்படிங்கிறது தான் மைண்டில் தோணுச்சு. மற்றபடி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, நெட்வொர்க்கு ஆடியோ நல்லா இருக்கணும், அப்புறம் ஹேங் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ரியல்மி GT60 அவ்வளோ ஈஸியாக ஹேங் ஆகக்கூடாது. அதுலேயே நீங்கள் வந்து 12/512 மாதிரியான மாடல்லாம் போனீங்கன்னா மேசிவாக இருக்கும். உங்களுக்கு 30,000க்குள்ளே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே சமயம் எட்ஜ் 50 ப்ரோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது. எட்ஜ் 50 ப்ரோ மொக்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதுவும் நல்ல டிவைஸ் தான். இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து ஒரு சில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தனால எட்ஜ் 50 ப்ரோவை லைட்டாக தள்ளி வைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே சமயம் ரெட்மி நோட் 13 ப்ரோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ப்ராக்சிமிட்டி சென்சார் கிடையாதுங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். கண்டிப்பாக எப்போ பாரு பிரச்சனை வரும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ப்ராக்சிமிட்டி சென்சார் இல்லாதனால என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வரும்போது ரொம்ப அநாயகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ மெசேஜ் வருது, அதை நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது காதுகிட்ட கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், இயர்பீஸில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லிசன் பண்ண முடியும். இதுவே ப்ராக்சிமிட்டி சென்சார் இஷ்யூ இருந்ததுன்னு வைங்களேன், டெலிகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இந்த மாதிரியான ஆடியோ வரும்போது அது காதுகிட்ட நீங்கள் கொண்டு போனாலும் கொண்டு போனால் தான் நினச்சிக்கிச்சின்னா டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் ரெட்மி நோட் 13 ப்ரோ யூஸ் பண்ணுற எல்லாருமே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமராவும் நல்லா இருக்குது, ப்ளஸ் 3.5mm ஜாக்கும் இருக்குது. 14 ப்ரோவில் கிடையாது, நோட் 14 ப்ரோவில் கிடையாது 3.5mm ஜாக். அதே சமயம் இந்த 13 ப்ரோ வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் கேட்ட 3 ஃபோனில் 13 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே அண்ட் ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறது பட்சத்தில் அதில் பேட்டரி பேக்கப்பும் நல்லா தான் இருக்கும். அதே சமயம் அப்படியே நீங்கள் வந்து GT60 பக்கம் போனீங்கன்னா LTPO பேனல் இருக்குது, கர்வ்டு பேனல் தான். கர்வ்டு பேனல் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து GT60யில் பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வரும். ஸோ அதனால் இதில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, GT60 ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டிவைஸாக தெரியுது இந்த 3 ஆப்ஷனில். ஸோ அதனால் நீங்கள் அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ, சரியா? ரைட்டு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஓப்போ வெர்சஸ் ஒன் ப்ளஸ் விச் இஸ் பெஸ்ட் மொபைல் பிராண்டு, ஷேர் யுவர் தாட்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓப்போவும் ஒன் ப்ளஸும் ஒன்று தான் ப்ரோ, சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே ஒன்று தான். இதில் ஒன் ப்ளஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவோட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஓப்போவோட எந்த ஆஸ்பெக்டில் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், ஓப்போவில் ஃபைண்ட் X8 சீரிஸ் வந்துருக்கு. இந்த X8 வந்து 70,000க்கும் X8 ப்ரோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 அபோவ் மாதிரியான ஒரு ப்ரைஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு டிவைஸையும் பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, இப்போ 70,000க்கே வருதுன்னே வைப்போம். X8ம் ஒன் ப்ளஸோட 13ம் ஒரே ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, இதில் என்னென்னா ஒன் ப்ளஸில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 80 லிட்டர் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் யாருக்கெல்லாம் குவால்காம் பிடிக்குமோ, குவால்காம் SoC பிடிக்குமோ அவங்களுக்குலாம் வந்து அப்போ என்ன ஆகும்னா ஒன் ப்ளஸ் தான் அவங்களுக்கான டிவைஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலர் OS அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கலர் OS 15 இருக்கட்டும், இல்லாட்டி ரியல்மி UI இருக்கட்டும், இல்லாட்டி ஆக்சிஜன் OS இருக்கட்டும், எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓப்போவும் சரி இல்லாட்டி ஒன் ப்ளஸும் சரி ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போகிறீங்க. டிஃபரன்ஸ் எதுவுமே பெருசாக இருக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, இந்த ஒன் ப்ளஸ் டிவைஸில் வந்து
அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க, ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஓப்போவுக்கு கம்யூனிட்டி இல்லையானா அப்படி கிடையாது, ஓப்போவுக்கும் இருக்குது. பட் ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸோடது இன்னும் கொஞ்சம் யூத் சென்ட்ரிக்காகவும் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் வித்தியாசத்தை பார்க்க முடியுதே தவிர, மற்றபடி சேல்ஸாக இருக்கட்டும், ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஐடென்டிக்கலாக தான் இருக்காங்க. ஏன்னா 2மே ஒரே கம்பெனி தான். அதனால் ரொம்ப பெரிய வித்தியாசம் பார்க்க முடியல. இப்போ என்ன ஆடியோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஓப்போ தான், ஆனால் ஒன் ப்ளஸ்ன்னு தான் வரப்போகுது. இனிமேல் நம்ம நிறைய ஒன் ப்ளஸில் தான் ஆடியோ ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் ரியல்மிலையும் இருக்கும். பட் இந்த ஒன் ப்ளஸில் உள்ள ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னும்போது, இந்த நார்டு சீரிஸ் டே ஒன்லேருந்தே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. நார்டு ஃபஸ்ட்டு வந்த நார்டு பட்ஸ் சொல்கிறேன். நார்டு பட்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. பட்ஸ் 2ஆக இருக்கட்டும், இல்லாட்டி 2ஆராக இருக்கட்டும், எது இந்த லைனப்பில் யூஸ் பண்ண எல்லாமே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு அந்த ப்ரைஸிங் 3000 rupees ஃபார் அ TWS அப்படின்னும் போது, அந்த இடத்துல இருக்கலே பெஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த இயர் அவார்ட் கோஸ் டு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த நார்டு பட்ஸ் 3 Pro இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்க. இந்த நார்டு பட்ஸ் 3 Proவில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, அதில் எல்டாக்கோ எல்ஹெச்டிசியோ ஆப்டெக்ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும், அது டெலிவர் பண்ணக்கூடிய ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னா, பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டிவைசஸ், ஈவன் ஐஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது வந்து அல்ட்டியாக இருந்திருக்கு. ஏன்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து எல்டாக் இருக்கிறதோ இல்லாட்டி எல்ஹெச்டிசி இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஒரு குறிப்பிட்ட ஃபோனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்கலே சூப்பராக இருக்கலாம். பட் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஐஃபோனில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு நிகரான ஆடியோவே கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஐஃபோனில் உங்களுக்கு எல்ஹெச்டிசி மாதிரியான விஷயங்கள் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னும் போது அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நார்டு பட்ஸ் 3 Pro சூப்பர். ஸோ அதாங்க மொத்தம் வந்து ஒன் ப்ளஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன் ப்ளஸோட நார்டு சீரிஸும் நல்லா தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் வந்து திரும்பியும் ஒரு வேல்யூ ஃபார் மணி பிராண்ட் மாதிரி மாற ட்ரை பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, அந்த ஆர் சீரிஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அவுட்டு. இப்போ 13R வரப்போகுது இல்லையா, அப்போ 13R வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் அவுட் டிவைஸாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான யூத் சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 13Rலேருந்து எக்ஸ்ட்ரா 30,000 போட்டால் தான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ 13R சப்போஸ் ஒரு 40 to 42Kல வருதுன்னு வைங்களேன். இப்போது 13 வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா 70Kக்கு வருதுன்னு வைங்களேன். இதெல்லாமே கெஸ்ஸு தாங்க. இந்த ப்ரைஸோட கம்மியாக வந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு தான் வரணும்னு கிடையாது. சப்போஸ் வந்ததுன்னா 28,000 வித்தியாசத்தை வந்து 13 ஜஸ்டிஃபை பண்ணுமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். 8 Gen 3க்கும் 8 Eliteக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து டெய்லி பேசிஸில் நான் உணர முடியுமா, இதெல்லாம் நமக்கு கேட்க தோணும். ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால் அப்போ 13R தான் சக்ஸஸ்ஃபுல் டிவைஸாக இருக்கும். எப்படி இப்போ 12க்கும் 12Rக்கும் பார்க்கும்போது 12R தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ரீசன்லாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான். உங்களுக்கு கண்டிப்பாக ஹேசல் பிளேட் வேணும், இன்னொன்று அதிகமாக ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கணும், இந்த மாதிரி ரொம்ப சப்ஜெக்டிவாக ஒரு சில விஷயங்களை உள்ளே கொண்டு வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரைம் ஃப்ளாக்ஷிப் நம்பர் சீரிஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஸோ இதான் ஃபேக்ட்டு, ரைட்டு. மொத்தம் வந்து ஒன் ப்ளஸும் சரி, ஓப்போவும் சரி, ரியல்மியும் சரி, எல்லாம் பிபிகே ஃபேமிலி. அண்ட் இவங்களுக்கு இடையில் வந்து நான் ரொம்ப பெரிய வித்தியாசத்தை எப்பயுமே பார்க்குறதில்ல. அண்ட் ஓப்போ அண்ட் ஒன் ப்ளஸில் நான் ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் பார்க்கல. ரெண்டுமே ஐடென்டிக்கல் பிராண்டுன்னே சொல்லலாம். சொல்லப்போனால் ஓப்போவை ஒன் ப்ளஸ் லைட்டாக ஓவர்டேக் அடித்த மாதிரி இருக்குது பிராண்ட் வேல்யூவில். ரீசன் என்னென்னா, யூத் சென்ட்ரிக் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் அது ரொம்ப ஃபேமஸ். ஆனால் குளோபலாக பார்த்தீங்கன்னா ஓப்போலாம் ரொம்ப காலமாக பெரிய பிராண்டு தான். எப்போ ஃபைண்ட் சீரிஸ் வர ஆரம்பிச்சதோ, நான் சொல்கிறது ஃபைண்ட் எக்ஸில் ஃபைண்ட் 5, ஃபைண்ட் 7 இந்த மாதிரியான டிவைஸ். நான் சொல்கிறது எப்போனா 1+1 இருக்கும்போதே ஃபைண்ட் 5லாம் பார்த்தீங்கன்னா டிராக் ஹெச்டி சவுண்ட்ஸோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் பண்ணவங்க தான் ஓப்போ. ஸோ ஓப்போ டிவைசஸ் எப்பயுமே வந்து பில்டு குவாலிட்டி, அப்புறம் உள்ள ஆடியோ சிப்பு ரொம்ப யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்பயும் பண்ணுறாங்க. ஒரு சில டிவைஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இது வேல்யூ ஃபார் மணி மாதிரியே ஃபீல் ஆகலேன்னு தோணும். பட் அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் அது வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது வந்து எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லேயுமே அப்ளை ஆகும். எல்லாத்துக்குமே யாரோ ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம அதனால் அது ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ண முடியாது, இல்லாட்டி அது மக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓகே, ரைட்டு. அப்புறம் ரைட்டு, தமிழரசன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ப்ளீஸ் கம்பேர் விவோ X200 Pro அண்ட் ஃபைண்ட் X8 Pro அப்படின்னு சொல்லியிருக்காரு. OnePlus 13 வந்து ஜானில் வரும் அப்படின்றதுக்காக அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு நான் ஒன்று சொல்ல முடியுங்க. இந்த விவோவும் ஓப்போவும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டேஸில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபோன்லேயுமே நீங்கள் வந்து டிமென்சிட்டியோட எஸ்ஓசி தான் பார்ப்பீங்க. பட் இந்த டிமென்சிட்டி எஸ்ஓசியே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சொல்லப்போனால் 9400 வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஃபோன் வந்து சூடாகுதான்னு கேட்டிங்கன்னா, கேமராவை எவ்வளோ இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி சூடாகுதே தவிர, இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இப்போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு. அண்டு அது ஓஏஎஸோட சவுண்டு, சரியா, ஓஏஎஸோட சவுண்டு. ஏன்னா
ஒரு சிலருக்கு இந்த டவுட் வேறு இருந்தது. இப்போ இல்லை, ஒரு 4-5 வருஷமாகவே நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு கமெண்ட் கேட்பாங்க. எப்படின்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஓஎஸ் இருக்கிற ஒரு கேமரா ஃபோனை யூஸ் பண்ணும்போது ப்ரோ என் ஃபோனை ஷேக் பண்ணால் சவுண்ட் வருது ப்ரோன்னு சொல்லுவாங்க. அது ஓஎஸ்னால தான். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓசி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சேம் தான், சிமிலராக தான் இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சிமிலராக தான் இருக்குது. ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த கேமரா ஆஸ்பெக்டில் போகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது இதில் எல்லா சென்சாருமே கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குது. நிஜமாவேங்க, சீரியஸாகவே இதில் இருக்கிற சென்சார்ஸ் எல்லாமே ஓப்போவோட கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. ரெண்டாவது இதில் இருக்கிற 200 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் செட்டப் வந்து ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூவிங் ஃப்ளோட்டிங் லென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஓப்போவோட விவோவில் மேக்ரோ, போர்ட்ரைட், ஜூம்டு ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்குது. அதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன். அண்டு வீடியோ இதுவும் கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஏரியா. நான் வந்து ஃபைண்ட் எக்ஸைட் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபைண்ட் எக்ஸைட் வந்து எக்ஸைட் ப்ரோவோட செல்ஃபியில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. ப்ளஸ் ரியர் கேமராலையும் ஒரு சில ஆஸ்பெக்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. ரெண்டுமே சேம் எஸ்ஓசி தான். ஆனால் எக்ஸைட் வந்து எக்ஸைட் ப்ரோவோட கொஞ்சம் பெட்டராக ஒரு சில இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு போது புரியலை. இந்த மாதிரி புரியாத புதிர்களும் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். ஸோ இப்போது ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோவா இல்லாட்டி வந்து விவோ X200 ப்ரோவா அப்படின்னும்போது, ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோவோட ஸ்கின் டோன் அந்த கலர் ப்ரொஃபைல் ஒரு சிலருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஹேசல்பிளேடோட கலர்ஸ் வந்து கலர் சயின்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்திச்சு என்ன. எப்படின்னா, அல்ட்ரா வைடுக்கும் பிரைமரி சென்சாருக்கும் ஸ்விட்ச் ஆகும்போது அவ்வளோ ஈஸியாக கலர் ஷிஃப்ட் பார்க்க முடியல. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா OnePlus 9 ரிலீஸ் ஆகும்போது ஹேசல்பிளேடோட மெயின் பாயிண்ட்டே அதுதான். என்னென்னா OnePlus 9 சீரீஸில் நீங்கள் பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு ஒயிட் பேலன்சிங்கோ இல்லாட்டி கலர் டிஃப்ரென்ஸோ இருக்காது, ஐடென்டிக்கலாக பக்காவாக இருக்கும், பக்காவாக மேட்ச் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போயும் அவங்க 99% அக்யூரேட்டாக அடிக்கிறாங்கன்னு சொல்ல வரலங்க. பட் அப்போது அவங்க சொன்னதை இப்போ தான் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸைட் சீரிஸோட கலர்ஸ்லாம் ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹியூமன் ஸ்கின் டோனோட கலர் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸ்க்கு இடையில ஒரே ஆளை நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் S24 Ultra, Pixel 9 Pro XL, அப்புறம் ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோ, அப்புறம் iPhone 16 Pro Max, அப்புறம் விவோ X200 Pro. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 5 ஃபோன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 5 ஃபோட்டோவில் ஏதோ ஒன்று தான் நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும், அது வேறு விஷயம். இப்போ இருக்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்குது, அது டவுட் இல்லை. பட் இதில் ஏதோ ஒன்று மட்டும் உங்களுக்கு என்ன தோணுன்னா, பேக்ரவுண்டுக்கும் ஃபோர்க்ரவுண்டுக்கும் அந்த செப்பரேஷன் சூப்பராக இருக்குது. பாயிண்ட் 1. செகண்ட் என்னென்னா, எட்ஜ் டிடெக்ஷன் அல்ட்டியாக இருக்குது. அப்புறம் பாயிண்ட் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன் கலர்ஸ். ஸோ இந்த மாதிரியான அந்த ஒயிட் பேலன்சிங், ஸ்கின் டோன் கலர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப அப்போ தான் துல்லியமாக யோசிக்க தோணும். ஏன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் இத்தனை ஃபோன்ஸ்க்கு மத்தியில் இருக்கிற சாம்பிள் பார்க்கும்போது. பட் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோனை உங்கள் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னால் நீங்கள் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிடுவீங்க. பட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எப்பயுமே நடக்கிற பிரச்சனை தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கலர்ஸ், ஸ்கின் டோன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபேவரிங் டுவர்ட்ஸ் ஓப்போ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் எண்ட் ரிசல்ட் அப்படின்னு வரும்போது ஃபேவரிங் டுவர்ட்ஸ் விவோ அப்படின்னு வருது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போது ஓப்போவில் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு எட்ஜ் டிடெக்ஷன், பேக்ரவுண்ட் செப்பரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓப்போ விவோ அளவுக்கு இல்லை. ஆனால் ஓப்போவில் ஒரு சில டீட்டெயிலிங், ஒரு சில அந்த ஸ்கின் டோன் மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கு. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 100x ஜூம் போகிறேன்னு வைங்க. பொதுவாக நம்ம 100x ஜூம் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது வேறு விஷயம். பட் இந்த 100x ஜூம் போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி எக்ஸைட் ப்ரோவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜூம் போகும்போது எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் அதில் ஷேடோ ரீஜனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ரஷ்டாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் விவோவில் எடுத்திங்கன்னா, ஃபோட்டோ வந்து ஷார்ப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது, ஜூம் ஆக ஆக சாஃப்டாக இருக்குது, பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு ஆப்ஜெக்ட் சும்மா ஒரு மொபைல் டவர் எடுக்கிறோம் அப்படின்னும் போது, ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக அந்த டவரில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தெரியுமே தவிர ஸ்ட்ரக்சரோட டீட்டெயில்ஸ் தெரியாது. விவோவில் எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரக்சர் தெரியும், ஆனால் ஒரு மாதிரி பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு மைல்டு பெயிண்ட் ஃபீல் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த ஷேடோ ரீஜன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேடோ ரீஜன்ஸ்லாம் டீட்டெயில்ஸ் தெரியும். ஷேடோ ரீஜனில் என்ன இருக்குன்னு அது தெரியும், என்ன கலரில் அங்கே ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்கிறதாவது தெரியும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? வந்து ஷார்ப்பாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சா ஓப்போ. எனக்கு அந்தளவுக்கு ஷார்ப்பாலாம் வேணாம் ப்ரோ, ஆனால் அந்த ஷேடோ ரீஜனில் இருக்க டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சா விவோ. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது, என்னால் ஒரு ஏரியாலையும் பார்க்க முடியுது. இப்போ மேக்ரோ சென்ட்ரிக்காக யாராவது யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் ஃபைண்ட் எக்ஸைட் ப்ரோ சொல்ல மாட்டேன். மேக்ரோ சென்ட்ரிக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விவோ தான் மாஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாலையும் நம்ம அப்படியே யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகேயா? ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ கலர் ஓஎஸா இல்லாட்டி ஃபன் டச் யூஐயா அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல கலர் ஓஎஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் செய்யுது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கலர் ஓஎஸ் வந்து இதோட பெட்டராக ஃபீல் ஆகுது நிறைய ஆஸ்பெக்டில். ஸோ இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸாக மாறிட்டு வரும். அப்போது நம்ம வந்து ஒரு செக் பாக்ஸாக போட வேண்டியதான். செக் பாக்ஸ் போட்டு எது வந்து என்னோட மேக்ஸிமம் ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த எது அதிக டிக் வாங்கியிருக்கோ அந்த ஃபோனை சூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு பேர் தான் அப்டேட். 4 வருஷம் அப்டேட்டா 5 வருஷம் அப்டேட்டாங்கிறதெல்லாம் இங்கே பேச்சு இல்லை. அடுத்த அப்டேட்டில் இந்த ஃபோனை தலைகீழ மாற்ற வாய்ப்பு இருக்கா, யாருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. மொத்தம் வந்து ஃபைண்ட் X8 ப்ரோவா இல்லாட்டி விவோ X200 ப்ரோவா அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப டீப்பர் டைவ் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு ஃபோனை சூஸ் பண்ணிட்டு போவீங்க. இப்போ என்ன மாதிரி ஆள் என்ன கேட்டிங்கன்னா, நான் மேக்ரோ கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன் அப்படிங்கிறனால நான் வந்து விவோவுக்கு பக்கம் தான் போவேன். மேக்ரோ நான் அதிகமாக எடுக்கிறேன், அதுக்கு அடுத்து போர்ட்ரேட் எடுக்கிறேன், அதுக்கு அடுத்து லேண்ட்ஸ்கேப். இப்போ ரேங்கிங் போடணும் அப்படின்னு நினச்சா லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க. ஹியூமன் போர்ட்ரேட் ஆனால் நான் ஏன் ப்ரிஃபரபிளி சொல்கிறேன்னா, யாரையாவது பார்க்கும்போது நம்ம அவங்களை ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்குறேன். சொல்ல போனால் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ்னு வரும்போது சிட்டி ஃபோட்டோஸ், ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக எடுப்போம். ஆனால் நான் கொஞ்சம் கேமரா ஆஸ்பெக்டில் மேக்ரோ கிறுக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் மேக்ரோ கொஞ்சம் அதிகமாக யோசிப்பேன், மேக்ரோ அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுவேன். அது இன்றைக்கி நேற்றுக்கெலாம் இல்லை, நான் N8 5800 யூஸ் பண்ணும்போதே மேக்ரோ எடுத்துக்கிட்டு இருந்த ஆள் தான். ஸோ அதனால் எனக்கு மேக்ரோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து ஐ எம் லீனிங் டுவர்ட்ஸ் விவோ. இதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.